இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் கர்த்தருடைய கிருபையினால் நல்லா இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி நாளில் கர்த்தர் உங்களோடு ஒரு நல்ல வார்த்தையின் மூலமாக உங்களுடைய காயங்களை ஆற்றப்போகிறார். என்ன வார்த்தை என்று சொல்லி எதிர்கொண்டு இருக்கிறீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்பு பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்தில் துவண்டு போய் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் இருதயம் புலம்பிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறான், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறான். என் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மகளே மகனே, நீ யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்தில் துக்கத்தோடு கொண்டு இருக்கிறியா? என் வாழ்க்கையில் நான் எதிர்கொண்டு இருக்கிற காரியங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறியா? நான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற காரியங்கள் இன்னும் எனக்கு கிடைக்கலை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறியா? என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறான், நீ என்ன நோக்கிப்பா, நான் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறேன் என்று சொல்கிறான். வேதாகமத்தில் பவுலப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவருக்கு ஒரு உற்ற நண்பன். அவர் எப்பாப்ராத், அவர் தான் ஒரு உற்ற நண்பன். அவருக்கு தோளுக்கு தோள், கைக்கு கை. திடீரென்று சொல்லி அவர் ஒரு வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு தோய்ந்து போய் இருக்கிறார். அந்த நிலையில் இவர் தாங்க முடியாதபடி தன்னுடைய நண்பனுக்கு ஏதோ ஒன்றுன்னு சொல்லி ஏதோ ஒன்று இழந்தது போல கலங்கி கொண்டிருந்தார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் அவருடைய வியாதியிலிருந்து விடுதலை தந்து அவருடைய அந்த தோய்ந்து போன இருதயத்தை அப்படி பலப்படுத்தி தூக்கி நிறுத்தினா. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பவுலப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது போல் நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அப்படி கூப்பிடும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நண்பனாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் காதலராக இருக்கலாம், யாரோ ஒருத்தர், ஒரு குழந்தையாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் பலவீனப்பட்டு இருக்கிற அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் தோய்ந்து போன இருதயத்தை பலப்படுத்துவா, திடப்படுத்துவா, தைரியப்படுத்துவா. விசுவாசிங்க, நம்புங்க, உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவான். என்னென்ன காரியத்தில் தோய்ந்து போய் இருக்கிறீங்களோ, என்னென்ன காரியத்தில் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் கடந்து வந்து உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்துவேன் என்று சொல்கிறான், திடப்படுத்துவேன் என்று சொல்கிறான், பாதுகாப்பேன் என்று சொல்கிறான், விடுதலை தருவேன் என்று சொல்கிறான், சுகத்தை தருவேன் என்று சொல்கிறான், ஆரோக்கியத்தை தருவேன் என்று சொல்கிறான். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஜெபிப்போமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் துக்கத்தோடு தோய்ந்த இருதயத்தோடு அமிழ்ந்து போறக்கூடிய சூழ்நிலையில், மருத்துவமனையாக இருக்கலாம், வீடுகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் அவருடைய கணவருடைய குடியினால் அவங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், அவருடைய நண்பனுடைய குடியினால் என் குடும்பமே பாதிக்கப்படுதுன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் புலம்பி கொண்டு இருக்கிறாங்க ஐயா. அவருடைய துக்கத்தை நீங்கள் சந்தோஷமாக மாற்ற போகிறீங்க ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சாபங்கள் விலகிறது, பாவங்கள் விலகிறது, கட்டுகள் விலகிறது, போராட்டங்கள் விலகிறது, அதிசயத்தை செய்கிறீங்க. அவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறீங்க. இதுவரை நடக்காதுன்னு சொன்ன காரியத்தை நடக்க பண்ணுவேன் என்று சொல்கிறீங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.